ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு விஷயத்த எத்தனை தடவை ரீகால் அல்லது ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மெமரி வந்து நல்லா பதிஞ்சிடும். இப்போ வந்து உங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாவே ஈஸியா எல்லாருமே என்னன்னு சொல்லிடுவோம், 1947 ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஈஸியா நம்மளால மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நிறைய டைம் கேட்டு கேட்டு அந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணி இந்த இயரை வந்து நம்மளால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுது, அந்த டேவை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுது. அதே மாதிரி தான் நம்ம பர்த் டேட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மறக்கிறதே இல்லை. நம்மளோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அடிக்கடி, ஏன் ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னா, அடிக்கடி சொல்றதுனால அடுத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுனால அந்த நம்பர் வந்து ஈஸியா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரிவிஷனுக்கான ஃபார்முலா யூஸ்வலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 × 7 × 21 × 60 இதுதான் வந்து நம்மளோட ரிவிஷன் ஃபார்முலா. ஸோ இது என்ன 24 அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு சம்மோ இல்ல எனி ஒரு ஃபேக்டோ ஏதாவது ஒரு நியூ லேர்னிங்ஸ் என்ன இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இந்த நியூ லேர்னிங்கை வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? தென் இந்த மாதிரி 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ஒரு ஃபேக்டை வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் அடுத்து எப்போ ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா வித்தின் 7 days. வித்தின் 7 daysக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், சேம் ஃபேக்டர். ஓகேங்களா? நீங்க இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள படிச்சீங்களே ஒரு ஃபேக்ட், இந்த சேம் ஃபேக்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தின் 7 daysக்குள்ள ஒரு தடவை ரீகால் பண்ணிருக்கணும். தென் ஆஃப்டர் 7 days மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தின் 21 daysக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும், யூ ஷுட் ரீகால் த ஃபேக்ட். அண்ட் ஃபைனல் ரிவிஷன் எப்போ போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் 60th day. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன படிச்சாலும் என்ன எழுதினாலும், ஓகேங்களா, வாட் எவர் யூ லேர்ன் ஆர் ரைட், நீங்க படிக்கிறதுக்கு பக்கத்துல அந்த காலம் வரும் இல்லைங்களா, இப்படி போடுவோம் இல்லையா காலம். ஸோ இந்த எட்ஜில் வந்து யூ கம்பல்சரி மென்ஷன் த டேட். என்ன டேட் படிக்கிறீங்க, என்ன டே படிக்கிறீங்க, என்ன டைம்ல படிக்கிறீங்க, இந்த மூணுமே வந்து நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இப் சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா 29/7/25 இன்னைக்கு தான் நான் படிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூஸ்டே. ஸோ நான் வந்து இதை எப்ப படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 7 PM வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா இத வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், 30/7/25 வெட்னஸ்டே 7 PM என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் ரீகால் நீங்க கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் 7 daysக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 21, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 60th day. சோ நீங்க ஒவ்வொரு டைமும் ரிவிஷன் பண்ணும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் டே, தென் செகண்ட் வந்து ரிவிஷன் பண்ணும்போது அதே இடத்துல மறுபடியும் அந்த டே டேட்டு டைம் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தென் தேர்ட் டைம் வந்து 7 daysக்குள்ள நீங்க பண்ணும்போது செகண்ட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஃபோர்த் டைம் போடும்போது தேர்ட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரிங்களா? சோ இந்த ஃபார்மேட்ல நீங்க படிக்கும்போது எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேக்டோ என்ன படிச்சாலும் கண்டிப்பா மறக்கவே மறக்காது. சோ இந்த ஃபார்முலாவை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. ஈவன் இப்போ வந்து நீங்க கிளாஸ்ல படிக்கிறீங்க ஆர் கிளாஸ்ல வந்து ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு சொல்லி தராங்க அப்படிங்கிறப்பவும் நீங்க என்ன பண்ணலாம்னா இதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம். உங்களோட புக்கோட கார்னர்ல அந்த டேட்டு டே டைம் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்றப்போ எழுதுங்க, செகண்ட் ரிவிஷன் பண்றப்போ எழுதுங்க, தேர்ட் ரிவிஷன் பண்றப்போ எழுதுங்க. சோ ஜஸ்ட் செகண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஜஸ்ட் வாசிச்சா ஞாபகம் வரும். தேர்ட் பண்ணும்போது நீங்க அந்த பேஜ் ஓபன் பண்ணும்போதே அதுல என்னென்ன பாயிண்ட் உங்களுக்கு ரீகால் ஆகுமோ எல்லாமே ரீகால் ஆகும். 60th day ஒரு தடவை பார்க்கும்போது அது ஃபுல்லுமே மெமரியில அடாப்ட் ஆயிடும்.
ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபார்முலா ஃபார் ரிவிஷன். சரி, ரெண்டாவது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் என்ன சிலபஸாக வேணாலும் இருக்கலாம். போர்டு எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் கோ த்ரூ த சிலபஸ். சரிங்களா? உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கணும். ஒரு போர்டு எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னா இப்போ லாங்குவேஜுக்கு வந்து என்ன மாதிரி பேட்டர்ன், என்ன மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு என்னன்னா புக்கை வந்து அப்படியே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அதுக்குள்ளே என்ன சிலபஸ் இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சிபிஎஸ்சி போர்டில் அந்த லெசன்லேருந்து 1 மார்க் மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அந்த ப்ளூ பிரிண்டில் வந்து 1 மார்க் மட்டும் கேட்டிருக்காங்க. பட் நாம் என்ன பண்ணுவோம், 3 மார்க்கு, 5 மார்க்கு, 4 மார்க்கு, கேஸ் ஸ்டடி எல்லாத்தையும் போட்டு படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சிலபஸை ஒரு கோத்ரூ பண்ணுங்க அலாங் வித் ப்ளூ பிரிண்ட். எந்தெந்த லெசன்லேருந்து, இது வந்து போர்டு எக்ஸாமுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு இல்லை, போர்டு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மட்டும். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த லெசனில் என்னென்ன மார்க் கொஷின்ஸ் வரும், 1 மார்க் கொஷின் இதில் வரும், 3 மார்க் இதில் வரும், 5 மார்க் இதில் வரும், 4 மார்க் கேஸ் பேஸ்டு ஸ்டடீஸ் எல்லாம் வந்து எதில் வரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை கோத்ரூ பண்ணுங்க. அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, டிஎன்பிஎஸ்சினா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 8, எனிதிங் எல்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை வந்து ஃபுல் கோத்ரூ பண்ணிடுங்க. அந்த சிலபஸை கோத்ரூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த ரெக்கமெண்டட் புக்ஸை படிக்கிறது ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும். இந்த போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்டு எந்த லெசனில் எவ்வளோ மார்க் கொஷின்